மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இப்படி புரிஞ்சிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கலைங்க. என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறாங்க. அதாவது வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து என் மேலே சந்தேகப்படலை, நான் கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பலை, நான் எதையோ மறைக்கிறேன், என்கிட்டேருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது வந்து விஜய்க்கு புரியுது. ஆனால் வந்து அதை மல்லியை சிக்க வைக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து விஜய்க்கு வந்து தெரியாது. அது தெரியாததுனால இவங்க வந்து உண்மையை வெளியே வர வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காரு நம்ம விஜய். ஆனால் வந்து இன்ஸ்பெக்டரோட ஐடியா என்ன அப்படின்னா, இது விஜய் பண்ணலை அப்படின்றத விட மல்லியை வந்து அவங்களுக்கு பழி வாங்கணும், இந்த ஒரு விஷயத்தில் அவளை நான் எப்படி பழி வாங்குறேன் பாரு அப்படின்றதுக்காக தான் தீராத விடாமல் வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை வந்து அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணி உங்கள் வாயாலே வந்து நான் போய் சொன்னேன், மல்லி தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றது நீங்கள் வாயால் சொல்லணும் அப்படின்றத தான் இவங்க எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறது. ஆனால் இது தெரியாமல் விஜய் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டரை வந்து நம்பிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து விஜய் அப்படி சொல்கிறாரு, ஆனால் வந்து அவங்களுக்கு என்னை பார்த்தாவே பிடிக்கல, நான் பேசுகிறேன்னு நினச்சாலே அவங்க என் மேலே கோவப்படுறாங்க. இப்படி இருக்கிறபோது அவங்க எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? விஜய் எந்த ஒரு விதத்தில் வந்து அவங்கள நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் மனோகரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே தான் எனக்கும். எதுக்காக வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து மல்லியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, மல்லிக்கு என்ன வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பழி வாங்கிறதுக்கு நினைக்கிறாங்க? அப்படி வந்து இன்ஸ்பெக்டருக்கும் மல்லிக்குமான சம்மந்தம் என்ன? அப்படி மல்லி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு? இது உண்மையிலேயே வந்து மல்லி மேலே இருக்கிற தவறா, இல்லை இவங்களுக்குள்ள 2 பேருக்கும் வந்து ஏதாவது தவறாக புரிஞ்சுட்டு வந்து நடந்திருக்கா? அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு கல்லறை முன்னாடி போயிட்டு அந்த மல்லிக்கு நான் கண்டிப்பாக வந்து தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம்லாம் பண்ணுறாங்க. அது என்னவா இருக்கும்? என்ன அப்படியான ஃப்ளாஷ்பேக் வந்து இருக்க போது? மல்லி அப்படி வந்து இவங்களுக்கு என்ன கொடுமை பண்ணாங்க? அந்த இறந்து போனவங்களும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன சம்மந்தம்? இந்த இன்ஸ்பெக்டருக்கும் நம்ம மல்லிக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக வந்து மல்லியை பழிவாங்க நினைக்கிறாங்க? இப்படி பல விஷயங்கள் வந்து கேள்வி வந்து இருக்குது நமக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து இவங்களோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் விடவும் வந்து விஜய் வந்து அவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது தான். அந்த நம்பிக்கை வந்து வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா விஜய் வந்து சொல்லிடுவார், நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் இதை பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மல்லி மேலே தான் போய்விடும். ஏன்னா வந்து அங்கே கொலை நடந்த இடத்துல மல்லியோட யூஸ் பண்ண கத்தி, மல்லிகையோட அந்த மல்லியை தான் குறிக்கிற மாதிரியான மல்லியோட பொருட்கள் எல்லாம் இருக்குது. மல்லி தான் வந்து குற்றவாளி அப்படின்ற மாதிரியான தடயங்கள் எல்லாம் அங்கே கிடச்சிருக்கு. அதை வச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் விஜய் வந்து இப்படி தப்பாக புரிஞ்சுட்டு எக்காரணத்தை கொண்டும் எந்த விதத்துலையும் வந்து நான் கொலை பண்ணலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறவே கூடாது. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து வெண்பா வந்து டாடாவை புரிஞ்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குற நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுந்து புரண்டு கீழே விழுந்து எப்படியோ வந்து நான் டாடாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க மல்லி. ஆனால் அங்கே போய் பார்த்தா விஜய் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு இருந்தார். இதை பார்த்து நம்ம மல்லிக்கும் சரி வெண்பாக்கும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்றது நல்லாவே புரியுதுங்க. ஏன்னா வந்து தூங்க விடாமல் அப்படி தண்ணி வந்து அந்த லைட்டில் எதுக்காக தண்ணி ஊற்றி தூங்க விடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை. இது எல்லா பிரச்சனையும் ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்படியாவது வந்து ப்ராஜெக்ட் நல்லா நடக்கணும், பில்டிங் வந்து நல்லா சரியாக பண்ணணும் அப்படின்னா அங்கே இன்னொரு பக்கம் வந்து பாபு வந்து நாகு கூட சரியான பிரச்சனை, நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, அவங்களோட பேசுகிற இவங்களோட பேசுகிற, அவங்க கூட போகிற இவங்க கூட போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அங்கே நாகுவோட ஒரு ஃபீலிங்ஸையும் நாகு என்ன சொல்ல வரா, நாகுவோட நிலைமையை பற்றியும் வந்து புரிஞ்சுக்க பாபு வந்து ரெடியாகவே இல்லை. நிறைய வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அது என்ன, வேலைக்கு போகிற இடத்துல வந்து யாரும் வந்து பேசக்கூடாதா, யார் கூடயும் பழகக்கூடாதா, இல்லை யார் கூடயும் பைக்கில் போகக்கூடாதா, சுச்சுவேஷன் ஒன்று வந்துட்டு அவங்க கூட இருந்து தான் ஆகணும், அவங்க கூட பேசி தான் ஆகணும் அப்படின்றத இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏன் வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க? இப்போ வரைக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்குது. பெண்கள் வந்து வெளியே போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றது. இதெல்லாம் கேட்டாலே வந்து எப்படி வந்து இப்படியெல்லாம் வந்து அதுவும் பாபு வந்து எப்படி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியலை. இல்லை எப்பயுமே வந்து பெண்கள் வந்து இவங்கக்கிட்ட வந்து நம்ம காசு வாங்கக்கூடாது, அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட காசு வாங்கணும், நம்ம தான் வந்து குடும்பத்தை ஆளணும் அப்படின்ற ஒரு
அந்த ஒரு ஈகோ வந்து கிளாஷ் ஆகிறதுனால தான் வந்து பாபுக்கும் நாகுக்கும் வந்து சண்டை வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலைங்க. இதனால் வந்து நாகு வந்து நான் வேலையை விட்டு நின்றுடுறேன், இதனால் எங்களுக்கு வீட்டில் வந்து பிரச்சனை வருது, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நாகு வந்து அந்த வேலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு மல்லிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மல்லி இருந்துட்டு மல்லியாலேயும் அந்த வேலையை பார்க்க முடியாது, விஜயும் இப்போ வெளியே இல்லை. அப்படி விட்டுட்டிங்களான்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து மொத்தமாக ஊற்றிக்கும், உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பேசி நாகு வந்து அமைதிப்படுத்தியிருக்காங்க. இது இப்படியே போகுமா, இல்லை வந்து எல்லாமே வந்து பிரச்சனைலாம் முடிய போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.